Hi friends, welcome to Cook and Decor channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்களுக்கு நான் காட்ட போறது மலேசியன் ட்ரெடிஷனல் ரெசிபியான ஜாலார் பரோட்டா தான். இந்த ஜாலார் பரோட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறதுக்கும் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ண போகிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். அதுக்கு தேவையான பொருள் பாதி வெங்காயம், 1 கப் மைதா, பாதி தேங்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 முட்டை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, பாதி வெங்காயம் அது, அப்புறம் பாதி தேங்காய், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸியில் அடித்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி பால் எடுத்துக்கோங்க. இப்போ நான் மாவு ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு 1 கப் மைதா, அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. எடுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், அப்புறம் வெங்காயம், அந்த பெருஞ்சீரகம், அதோட பால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு தடவை. இது கூட 2 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை ஊற்றினா ரொம்ப சாஃப்டாக வரும். உங்களுக்கு முட்டை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா தேங்காய் பால் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சுகர் போட்டுக்கிறேன், நிறைய போட வேண்டாம், லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க சுகர். இப்போது இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அது அங்கங்கே கட்டியாக கிடக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும், அதுக்காக அடித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதை ஒரு ஸ்ட்ரெயினரால் நல்ல ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த கட்டி இருக்கக்கூடாது, இருந்தேன்னா நமக்கு ஜாலர் அப்பம் ஒழுங்காக வராது. தவா வச்சுக்க போகிறேன், நீங்கள் தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதாங்க ஜாலார் பரோட்டாவோட அச்சு. இது இப்படி தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் ஜாலர் அப்பா அச்சு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ நான் நெய் ஊற்றிக்கிறேன். இது உங்களோட ஆப்ஷனல், வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நான் ஒன்று ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அங்கங்கே ஃபுல்லாக அப்படி அழகாக ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஒரே இடத்துல ஊற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டை பிடிச்சிரும், நல்லா வராது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் தேங்காய் பாலில் பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சும்மாவே இதை சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக வரும் உங்களுக்கு. இது ஒரு மலேசியன் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் சிக்கன் கிரேவியோ இல்லை மட்டன் கிரேவியோ வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்ம சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஜாலார் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. வாங்க அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன்.